2026 தேர்தலில் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா எலெக்ஷன் நினைக்கிறேன்னு சொன்னீங்க. தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்களா சார்? அது சுயேட்சையா நிக்க போறீங்களா, இதுவும் வந்து கட்சியில இணைய போறீங்களா சார்? ஒரு பெரிய கட்சி போட்டிருக்காங்க. 2026 தேர்தலில் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா எலெக்ஷன் நினைக்கிறேன்னு சொன்னீங்க. தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்களா சார்? இல்ல அவர் எங்க நிக்கிறாருன்னு தெரியல. அது சுயேட்சையா நிக்க போறீங்களா, இதுவும் வந்து கட்சியில இணைய போறீங்களா சார்? தெரியல, இனிமேல் தான் அதை பத்தி யோசிக்கணும். ஒரு பெரிய கட்சி போட்டிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆதரவா என்னன்னு தெரியல, காலப்போக்கில் தெரியும் சார். நீங்க பிஜேபி கூட்டணி சேர போறதா ஒரு தகவல் வருது. இல்ல இது வரைக்கும் வரல. இல்ல இல்ல அந்த தலைவர் ரொம்ப நல்ல ஒரு பண்பான மனிதர், அன்பானவர். கண்டிப்பா கட்சியை நல்ல வழி நடத்துவான்னு நம்பிக்கை. அது கட்சியோட முடிவு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க நினைச்சா எடுப்பாங்க, நினைச்சா சேர்த்துக்குவாங்க. அதாவது தலைவரோட முடிவு தான். தொடர்ந்து பெண்கள் குறித்து அவதூறா வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு வருது சார். நான் பொதுப்படையா வந்து நீங்க சொன்னா இல்லையா, பெண்களுக்கு வந்து பாலியல் தொடர்பாக அதிகமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? பெண்களை பத்தி தவறான சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? இல்ல அப்படி இல்ல, சட்டம் ஒழுங்கு தான் நல்லா தான் இருக்கு. ஒரு சிலர் பண்றது அது அரசு மேல வீண் பழி வருது. அதை களை எடுத்துட்டாங்கன்னா சரியாயிடும்.